இந்த உலகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. புரியாத புதிர்கள், அழகான அழகுகள், அதிர்ச்சியான அதிசயங்கள், இப்படி நிறைய குட்டி கிடக்கு. அதுல இருந்து ஆபத்தானது 2, ஆச்சரியமானது 2, அழகானது 1. பார்க்கலாம் வாங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா? முறை ஈல் பாம்பு போல இருக்கக்கூடிய ஒரு மீன் வகை. இவை கடல் பகுதிகளில், வெப்பமண்டல பகுதிகளில், ஆழம் இல்லாத பகுதிகளில் தான் இவைகள் வசிக்குது. அதாவது 660 மீட்டர் கடல் ஆழத்தில் இவைகள் வாழுது. இவைகள் பாறைகளுக்கு இடையிலையும் பவளப்பாறைகளுக்கு இடையிலையும் ஒளிஞ்சு வாழுது. இந்த வகையான மீன்கள் மிகவும் ஆபத்தானவை. கடல் அழகை பார்க்கறதுக்காக கடலுக்குள்ள குதிக்கக்கூடிய டைவர்ஸ், கடல் ஆராய்ச்சியாளர்கள் சில நேரங்களில் இந்த மீன்களால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. பொதுவாக இந்த மீன்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக மட்டுமே தாக்குதுங்க. இவைகளை தொந்தரவு பண்ணா அவைகள் கடிச்சு கொதறிடும். இதுங்களோட கூர்மையான பற்கள், வலிமையான தாடை மிக பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும். இவைகள் 5 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியவை. பல வண்ணங்கள்ல இவை காணப்படுது. உலகம் முழுக்க 80க்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்கு. இவைகள் மேல வளவளப்பான ஒரு திரவம் சுரக்கும். அதன் உதவியோட எதிரிகள் என்று இவைகள் தங்களை காப்பாற்றிக்குது. பாம்பு நான் படையும் நடுங்கன்னு சொல்லுவாங்க. பிளாக் மாம்பா இந்த பாம்பு உலகத்திலேயே அதிவேகமாக போகக்கூடியது. மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். இந்த பிளாக் மாம்பாஸை பார்க்கும்போது உடம்பெல்லாம் இவைகளுக்கு சாம்பல் நேரத்தில் இருந்தாலும் வாயை திறந்தா கருப்பா இருக்கும். அதனாலதான் இது பேர் பிளாக் மாம்பா. கொடிய நச்சு பாம்பு இனமான ராஜநாகம் கிங் கோப்ராவுக்கு அடுத்த 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கொடிய நச்சு பாம்பு தான் இது. இந்த பாம்பு பொதுவாக கடிக்கும் போது 100 மில்லிகிராம் பாய்சனை உடம்புக்குள்ள செலுத்திடும். ஒரு மனுஷன் சாகரத்துக்கு 10 மில்லிகிராம் பாய்சன் இருந்தா போதும். அப்படின்னா இந்த பாம்பு எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த மாம்பாக்களோட பூர்வீகம் ஆப்பிரிக்கா. இந்த பாம்பு 2.5 மீட்டர்ல இருந்து 3.5 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. 1 மீட்டருக்கு தோராயமா 3.25 அடி. கண்ணா மூடி கற்பனை பண்ணி பாருங்க இந்த பாம்போட நீளம் எப்படி இருக்கும். வீனஸ் ஃப்ளை டிராப் இது ஒரு கார்னிவரஸ் பிளான்ட். சின்ன சின்ன உயிரினங்களை பிடிச்சு சாப்பிடுற ஒரு செடி. இந்த மாதிரியான செடி வகைகள் உலகம் முழுக்க 480 இருக்கு. இந்தியாவில் 38 இருக்கு. இவைகள் பொதுவா சதுப்பு நிலங்கள்ல தான் காணப்படுது. இவைகளுக்கு அதிக அளவுல நைட்ரேட் சத்து தேவைப்படுறதுனால இந்த மாதிரி உயிரினங்களை பிடிச்சு அதிலிருந்து அந்த சத்துக்களை இவைகள் எடுத்துக்குது. வீனஸ் ஃப்ளைட் டிராப்பை பொறுத்த வரைக்கும் இதோட இலையில வந்து உட்கார்ற அந்த சின்ன உயிரினத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கும். இலைக்குள்ள சுரக்கிற பெப்சின் போன்ற ஒரு ரசாயனம் அந்த உயிரினத்தை செரிக்க வைக்குது. செரிச்ச அந்த உயிரினத்திலிருந்து நைட்ரேட் சத்தை தாவரம் உறிஞ்சி எடுத்தோம். தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியே இலை திறந்து தள்ளிடுது. ஒரு உயிரினத்தை செரிக்கிறதுக்கு இது 5 இருந்து 10 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்குது. இந்த இலைகள் வாழ்நாள்ல 3 முறை மட்டுமே இப்படி பிடிக்கிற வேலையை செய்யுது. அதுக்கப்புறம் பழுத்து கீழே விழுந்து. நல்ல வேலை மனுஷனை சாப்பிடுற தாவரங்கள் உலகத்துல இல்ல. பச்சோந்திகள் உலகத்துல 203 வகைகள் இருக்கு. இந்த பச்சோந்திகள் 12 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும். இவைகள் உடல் வெப்பத்தை சீரா வச்சுக்கிறதுக்காகவும் எதிரிகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் தங்களோட மேல் தோலினுடைய நிறத்தை அவைகள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கும். இறைய பார்த்துட்டா போதும், வாயை திறந்து நாக்கை ஸ்பின் பால் மாதிரி வேகமா இறைய நோக்கி வீசும். நாக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். இறை மேலே போய் நாக்கு பட்டோனையும் நாக்கில் இருக்கிற பசையில் அந்த இறை ஒட்டினோனையும் அதே வேகத்தில் மறுபடியும் நாக்கை வாய்க்குள்ளே சுருட்டிக்கும். இப்படி தான் இது இறை சாப்பிடுது. இதோட கண்கள் ஜூம் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. துல்லியமான பார்வை இருக்கு உண்டு. ஒரே நேரத்தில் 2 கண்களும் வெவ்வேறு திசையில், வெவ்வேறு பொருட்களை வெவ்வேறு கோணங்களில், வெவ்வேறு தூரங்களில் பார்க்குற சக்தி இவைகளுக்கு உண்டு. இது ஒரு அபாரமான திறமை. உலகத்தில் வேற எந்த விலங்குக்கும் உயிரினத்துக்கும் இது கிடையாது. இந்த கண்கள் வைட் ஆங்கிளில் 242 டிகிரி வரைக்கும் பார்க்க முடியும். The bird of paradise, சொர்க்கத்தின் பறவை. இந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த பூ அவ்வளவு அழகு. இந்த கிரேவ் மலர்கள் அதாங்க சொர்க்கத்தின் பறவை. தென்னாப்பிரிக்க நாட்டில் தான் விளையுது அதிகமா. இதனுடைய பூர்வீகம் அதுதான். இந்த பூக்கள் இப்பெல்லாம் பொக்கேல விழாக்கள் எல்லாம் காணப்படுது. பூக்களை பறிச்சுட்டு வீட்டுல வச்சு அழகு பார்க்கறதை விட அந்த பூக்களை அந்த செடியிலேயே வச்சு அழகு பார்க்கறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு தாய் தன் கையிலையும் எல்லா மடியிலையும் தன்னுடைய சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு தாளாட்டும் பொழுது அந்த குழந்தை எப்படி சிரிக்குமோ அப்படி இருக்குங்க அந்த பூவுடைய அழகு.